கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பத்து பேர் இருக்கீங்க. 7 லைக்ஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் லைக் போடுங்க. இல்ல டார்கெட் அச்சீவ் ஆனாதான் லைக் போடணும்னா ஓகே. அதுக்கும் ஓகே. ஆமா. பொறுமையா தான் இருக்கும் மூவ்மெண்ட். பயந்துராதீங்க யாரும். சரிங்களா? நம்ம மார்க்கிங்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? இத உடைக்கணும் ஆனா, பட் இத உடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் போகும். இத பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இத தொடும். சரிங்களா? உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிருங்க. என்ன குழப்பிக்காதீங்க. ஃபார் ஸ்கேல்பிங் இந்த சைடு. only for scalping. ஓகேவா? இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல மூவ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த சைட்ல வந்து 10 பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்றவங்க மட்டும் ஸ்கால்பிங் மோட்ல இருக்கவங்க மட்டும் தான் இந்த சைடு மேல ஏற பக்கம். ஓகேவா? நம்மளோட வியூ வந்து ஓவரால் வியூ வந்து பச்சை கொடி கட்டிட்டேன். பார்த்துக்கோங்க. இதை உடைக்கணும். உடைச்சதுன்னா இது வரைக்கும் போகணும். ஆனா ஒன் டைம் வச்சு இதை டச் பண்ணி ஆகணும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்டு. இந்த சைடு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா நண்பர்களே? இப்பயாச்சும் லைக் பண்ணலாங்க நண்பர்களே. நம்ம மார்க்கிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? என்ன ஒண்ணு பொறுமையா கொடுக்கும், பட் பயப்படாம இருக்கலாம். நம்ம கொடுக்குற என்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த லைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இது தொட்டுச்சுன்னா நான் செஷன முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இது கன்ஃப்யூஸ் ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கு இது கன்ஃப்யூஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது ரிமூவ் பண்ணிடுறேன். தேவையில்லாம இது போட்டுட்டு கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? நம்ம இந்த ரெட் லைன வந்து பிரேக் பண்ணா 1 டைம் ஆச்சு இத டச் பண்ணணும். என்னோட கணிப்படி இது 1 டைம் ஆச்சு டச் பண்ணணும். ஓகேவா? அப்படி டச் ஆகும் பட்சத்தில் நமக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் போய் தொட்டுரும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா ஸ்ட்ராங்கா கீழே தான் போவேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்புறம் எதுக்கு நம்ம போய் கால் சைட்ல போயிட்டு தேவையில்லாம தலைய விட்டுக்கிட்டு. அதான் கால் சைட்ல போறவங்க வந்து ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். என்னோட தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கால் சைட்ல போலாம். அது தப்பு இல்ல. ஆனா எந்த லெவலுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வெளில வந்துரணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா நான் கால் சைடே போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து கிளியர் வியூ புட் சைடுன்றபோது நம்ம எதுக்கு அந்த சைட்ல போயிட்டு உழுவணும்? நான் படிச்சு இது திருப்பி திருப்பி அதான் சொல்றது. ஒண்ணே ஒண்ணு தான்.